மீனா நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க முத்துக்கிட்ட. முத்து அதை கேட்டோடனே, ஓ, எல்லாத்துக்கும் காரணமே நீ தானா? நீ தான் அந்த ஆர்டரை அந்த பார்லர் அம்மாவுக்கு வாங்கி கொடுத்தியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாங்க, ஆனால் வெளியே சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க, அதனால் நான் சொல்லலை. அத்தைக்கு அவங்க மேலே ரொம்ப கோவம் இல்லை, அதெல்லாம் சரியாயிடுச்சுல்ல அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. மீனா, நீ ரொம்ப ரொம்ப நல்லவடி, அதனால தான் நம்ம 2 பேரும் இளிச்சவாய் மாதிரி இருக்கோம் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அதை கேட்டோடனே மீனா சொல்கிறாங்க, விடுங்க, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டாம், நம்ம என்றைக்கும் எல்லாருக்குமே நல்லதே நினைப்போம், நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே முத்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். எப்படி மீனா உன்னால் இவ்வளோ பெருந்தன்மையோடு இருக்க முடியுது? உன்னால் எப்படி மீனா எல்லாருக்கும் நல்லது செய்ய முடியுது? உனக்கு கெடுதல் பண்ணால் கூட அதெல்லாம் நீ பெருசாகவே எடுத்துக்க மாட்டேற. உன் மனசு முழுக்க அவ்வளோ நல்ல குணம் இருக்குது மீனா. நான் கொடுத்து வச்சவன் தெரியுமா, உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு அப்படின்னு முத்து சொல்கிறார். என்னங்க இப்படி சொல்கிறீங்க? நானும் தான் கொடுத்து வச்சுவேன், உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நானும் தாங்க கொடுத்து வச்சுருக்கணும். நீங்களும் நான் எங்கே யாருக்கு எப்போ பார்த்தாலும் நல்லது பண்ணிகிட்டே இருக்கீங்க தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. சரி சரி, மாற்றி மாற்றி புகழ்ந்தது போதும். அந்த அந்த ஆர்டர் எல்லாம் உனக்கு கண்டிப்பாக கிடச்சிடணும், அந்த பூ நல்லா கொடு சரியா, இன்னும் நீ மேலே மேலே நல்லா வர வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அங்கே ஸ்ருதி இருக்காங்க, மீனாவும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே பார்க்குறாங்க ரோகிணி. ஐயோ, இவங்க 2 பேர் இருக்காங்களா, இப்போ போனால் கண்டிப்பாக நம்மளை ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. எங்கே போகிறீங்க ரோகிணி, வாங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு பேசுகிறாங்க. என்ன, இப்போ எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவா, பார்லருக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, அப்படியா, சரி சரி. இங்கே பாருங்கள், அந்த உங்களுக்கு ஆர்டர் கிடச்சிருச்சுல்ல, அது எல்லாமே கரெக்டாக பண்ணிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. அதெல்லாம் கரெக்டாக தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. சரிங்க, அந்த ஆர்டர் எல்லாமே நல்லபடியாக பண்ணுங்கள், அப்போ தான் அடுத்த ஆர்டர் எல்லாமே உங்களுக்கே கிடைக்கும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இவங்க 3 பேரும் பேசிகிட்டு இருக்குது. அப்படியே விஜயா பார்க்குறாங்க. பார்த்தோன்னே ஷாக் ஆகுறாங்க. ஓ, இந்த ஆர்டர் எல்லாமே இந்த மீனா மூலயமா கிடச்சிதா? இவ தான் எல்லாமே ஆர்டர் வாங்கின மாதிரி அப்படியே பெரிய இது மாதிரி பேசினா இருக்கு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே கோவமாக வராங்க. ரோகிணி அப்படியே ஷாக் ஆகுறாங்க. ஐயோ, பேசின எல்லாத்தையும் அத்தை கேட்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், என்ன சொன்ன நீ? எல்லா ஆர்டரும் நீ தான் எடுத்தியா? ஆனால் கடைசியில் மீனா தான் இந்த ஆர்டர்லாம் வாங்கி கொடுத்தாளா? எதுக்கு இப்படி போய் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே கோவமாக திட்டுறாங்க. நீ திருந்தவே மாட்டியா? கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டியா? அவங்க அப்பா வெளிநாட்டில் இருக்காரு, என்ன என் பிள்ளைய ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்ட, ஏதோ போனால் போதும் ஒன்று விட்டு வச்சா இப்போ அடுக்கடுக்க போய் சொல்லிட்டு போயிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விஜயா கத்துறாங்க. அதுக்குள்ளே அண்ணாமலை வராரு. விஜயா, ஏன்டி இப்படி கத்திட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. இங்கே பாருங்க, இவன் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அந்த ஆர்டர்லாம் இவளே போய் வாங்கணும்னு சொன்னா, ஆனால் கடைசியில் மீனா மூலயமா தான் அந்த ஆர்டரே வந்திருக்கு, நம்மக்கிட்ட அதெல்லாம் சொல்லவே இல்லை பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. சரி விடு விஜயா, இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா? ஏதோ ஆர்டர் வந்துச்சா, நல்லா இவங்க டெவலப் ஆகிறாங்களா அதை பாரு, அதுக்காக நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அப்படியே விஜயாவுக்கு இன்னும் கோவம் அதிகமாக வருது. இவளை சும்மாவே விடக்கூடாதுங்க, என்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு சொல்லிட்டு என்னென்ன பண்ணிகிட்ருக்கா பாருங்க அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. இல்லை அத்தை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, நான் தான் அத்தை அவங்ககிட்ட போய் பேசினேன். மீனா வெறும் அந்த விசிட்டிங் கார்டு மட்டும்தான் கொடுத்தாங்க, நான் தான் போய் அவங்ககிட்ட பேசி ஆர்டர்லாம் எடுத்தேன், அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. வாய மூடு, நீ பேசவே பேசாத, கொஞ்சம் கூட அறிவே கிடையாது உனக்கு. நீ போய் பேசினா வாங்கின சரி, ஆனால் மீனா சொல்லி தானே இதெல்லாம் நடந்தது. எனக்கு ஒரு டவுட் இருந்தது, இவளுக்கும் அதே மாதிரி ஃப்ளாட்டில் பூ கொடுக்குற ஆர்டர் இருக்குது, உனக்கும் வந்துட்டு இந்த மாதிரி பொருளெல்லாம் கொடுக்குற ஆர்டர் இருக்குது, அது 2த்தையும் நான் யோசிச்சுட்டு தான் இருந்தேன், ஆனால் எனக்கு அந்தளவுக்கு தெரியல, நீங்கள் பேசும்போது எனக்கு எல்லாமே தெரிஞ்சது. நீ பொய் சொல்கிறத தவிர வேறு எதுவுமே உனக்கு வேலையே கிடையாதா, நீ திருந்தவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. அப்படியே ரோகிணி தலை குனிஞ்சு இருக்காங்க, ஸ்ருதியும் அமைதியாக இருக்காங்க, மீனாவும் அமைதியாக இருக்காங்க, எதுவுமே பேசவே இல்லை. எல்லாரும் சேர்ந்து என்னை மாட்டி விட்டுட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அப்படியே பயங்கர கோவத்தோடு உள்ளே போகிறாங்க.